ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, ஆபத்துக்கள் என்ன, மேலும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதே கிரகங்கள் தாங்க. இந்த கிரக நிலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இந்த கிரகங்கள் ஒன்றொன்றுமே தனித்துவத்தோடு இருக்கும். ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளை எடுத்துப்பாங்க. இதுதான் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்று அப்படின்னா அது சுக்கர பகவானுடைய பயிற்சி தான். சுக்கர பகவான் ரண ரூபஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கிரகநிலைகள் மாற்றம் பெற்றாலுமே கூட உங்களுக்கு 7ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான கிரக பயிற்சிகளும் சுக்கிரன் பயிற்சி தான் இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கும்பராசி, இது வரைக்கும் சனி பகவானால் நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனி உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே இல்லை. சனீஸ்வர பகவான் எப்போ பயிற்சி ஆனாரோ அப்போவே உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் உண்டாயிருச்சு. ஸோ கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனசுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததோ தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு சாதகமான பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதிலுமே நீங்கள் தயக்கம் அப்படின்றத காட்டவே மாட்டீங்க. இனிமேட்டுக்கு எது செஞ்சாலுமே துணிந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நிறைய பேருக்கு நடைபெறாமல் தடைப்பட்டு இருந்தக்கூடிய காரியங்கள் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கண்மூடித்தனமாக எதுலேயும் ஈடுபட்டுறாதீங்க. ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இதை செய்யலாமா, செஞ்சால் நமக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்துடுமா, செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம். அதனால் யோசித்து செயல்படுங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான ஆலோசனைகளோடு நீங்கள் செய்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனாலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஸோ எல்லாமே நமக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வேலைகளை செய்தோம் அப்படின்னா அதனாலேயும் நமக்கு பாதிப்புகளானது வந்துடும். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் தொழில், வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடிய கும்பராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த அந்த மந்தமான நிலையெல்லாம் மாறி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்களும் சந்தோஷம் அடைய முடியும். நிதி பிரச்சனைகள், கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் இல்லாத கும்பராசி நேர்கள் யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அந்த பணப்பிரச்சனைகள் ஒரேடியாக தீர்ந்துடுமா, அதுவும் தீராது. ஸோ நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மாற்றம் வரும். அதனால் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அதனால் நிதி பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எதையுமே ஒரு குழப்பத்தோடையே செய்வீங்க. இது செய்யலாமா, இது கரெக்டு தானா, இது நமக்கு தெரியுதா அப்படின்னே யோசிச்சுட்டே செஞ்சிட்ருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ சக ஊழியர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒரு விஷயங்களை கற்றுக்குறீங்க, இல்லை அவங்களுக்கு எதுவும் சொல்லித்தரீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விதம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த இடத்துல நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னாவே 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு, அக்கறை இதெல்லாம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு குடும்பமும் அப்படி தான், சிக்கல்கள் நிறைய இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கூட சரியான புரிதல் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு, பாசம், அக்கறை இது எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுடைய செயல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, பெருமைப்படுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகள் நடந்துப்பாங்க. ஸோ குழந்தைகள் மூலமாக கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இந்த டைமில் நீங்கி போயிடும். அதே நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பயணத்தில் நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்கணும். எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க.
அதே மாதிரி உங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு வந்து பேசிடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாயிடும். இதே கும்பராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தைரியம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம தைரியமாக வந்து செய்யுங்க. எதுலேயுமே வந்து தயக்கம் காட்டாதீங்க. துணிச்சலோடு வந்து இறங்கி செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப நல்ல ஒரு காலம் இது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேலைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் ஆனால் அப்படிலாம் இருக்காது. நல்ல ஒரு காலமாக இருக்குது. அதனால் உங்களுக்குன்னு என்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குதோ அது அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதில் வந்து ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். எத்தனை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒருவேளை காட் கிரேஸ் உங்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள்லாம் உருவாகும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும்போது தான் அதிர்ஷ்டவசமாக ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி தான் இந்த டைமில் பயன்படுத்துங்க. முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி தான் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் அரசியல் அப்படின்றது சமூக சேவைகள் செய்கிற மாதிரி தான். அதுவும் சமூக சேவைகளுக்கு பலன் இந்த டைமில் கண்டிப்பாக வந்து இருக்குது. எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாமே வந்து கெட்டதாக நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து கலந்து தான் வந்து கிடைக்கும். ஸோ கலந்து கிடைத்தாலுமே கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயப்பட தேவையில்ல. பெருசாக ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் வந்து பயப்பட தேவையில்லைங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் அதே நேரம் கூடுதல் கவனத்தோடு வந்து இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே கவனமாக செய்யணும். அதுதான் நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவாகத்தான் செய்யும். ஸோ அது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து இருக்கும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கும்பராசியை உடையவங்க இந்த டைமில் எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எப்பாடுபட்டாவது நீங்கள் அந்த வெற்றியை வந்து அடைஞ்சிடுவீங்க. அதுக்காக நல்லா வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சரியான நேரம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ராசியினுடைய அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடியது. இதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படும். அதில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை பயணங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. தொழிலில் வியாபாரத்தில் எந்த போட்டியும் உங்களுக்கு இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது இது வரைக்கும் போட்டிகளை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் கூட மறந்துடுங்க. இனிமேட்டுக்கு அந்த போட்டிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் மட்டும்தான் அதில் இருக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது போட்டிக்கு இடமே கிடையாது. அந்த ஒரு நல்ல ஒரு நேரம். பணியாட்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மேலும் சரக்குகளை வந்து நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க. அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. அதே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யணும். இல்லைனா வேலை கொஞ்சம் அதிகமாக வரும். எப்போதுமே இந்த மாதிரி வேலை இருக்காது, இந்த டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வேலை வரும்போது செஞ்சு தான் ஆகணும். அதனால் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதே மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க, ஏதாவது அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலம் எல்லாமே ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு வந்து செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் இருக்காது, நீங்கி போயிடும். ஸோ அதனால் ஃபேமிலிக்குள்ளெலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைங்க நீங்கள் சொன்னபடி அப்படியே நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சாலேயே நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து இப்போ வந்து செய்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல ஒரு வெற்றிகளையும் வந்து பார்க்க முடியும். அதற்கான அமைப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் இது ரெண்டுக்குமே வந்து தேவையானது அப்படின்னா முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து பணம், அதுக்கப்புறம் உழைப்பு. இது ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். குறிப்பாக பண தேவைகள் பண உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் அந்த டைமில் அதை வந்து அடைய முடியும். அதனால் உழைப்புக்கு வந்து நல்ல ஒரு டைம் எடுத்து கரெக்டாக செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் கொட்டக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி
இந்த டைமில் உங்களுக்கு வயிறு, கழிவுப்பாதை, ஜீரண தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். குறிப்பாக அதுவும் 60 வயதை கடந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். அதே போல் எதிரிகளை வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க. ஏன்னா யாரையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏளனமாக வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயமும் சூப்பராக இருக்குது. அதே போல் தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டாக நடக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். 60 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக நடக்குங்க. அதனால் இந்த டைமில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருள் சேர்க்கை ஏற்படும். அதாவது படிப்பில் தடை, உத்தியோகத்தில் தடை, வியாபாரத்தில் தடை அப்படின்னு பார்த்துட்டு இருந்த இந்த தடைகள் எல்லாமே வந்து பரிபூர்ணமாக வந்து நீங்க போகுது. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வாகனங்களில் பயணிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கவனமாக வந்து போயிட்டு வாங்க. ரொம்ப வந்து பொறுமையாக போயிட்டு வாங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்து நிகழப்போகுது. இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்வேஸ்வரர் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கோளாறு பதிகத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகளை பார்க்க முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை ரொம்ப பிடிக்குமோ கும்பராசி நேயர்களே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.